ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது பிறர் செய்யும் குற்றத்தை கண்டு அதை தண்டிக்க முற்படும் பொழுதுதான் இந்த உலகமே சிரிக்கிறது. நான் வருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தெனாலிராம் அப்படின்னு ஒரு சேனல் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். எதற்காகனா அரசியல் நிகழ்வுகள், அரசியல் சூழல் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வருது. தமிழகத்தின் புதிய முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கார். அரசியல் களமே முற்று முழுவதுமா மாறி இருக்கு. மக்கள் அனைவரும் ஒரு தப்புனா அது தப்பு, தான் சார்ந்த இடத்துல தான் சார்ந்த கட்சியை சேர்ந்தவங்க தப்பு பண்ணாலும் அது தப்பு அப்படின்ற அந்த மனநிலையெல்லாம் இன்னைக்கு சுத்தமா மாறி போச்சு. எல்லாரும் தான் சார்ந்த இடத்துக்கு முட்டு கொடுக்கணும், அவங்க செய்யறதெல்லாம் தப்பே இல்லைன்ற நிலைமைக்கு மாறிட்டாங்க. இத்தகைய சூழ்நிலையில தான் யார் செஞ்சாலும் அது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அரசியல் நிகழ்வுகள், இன்றைய நடப்பு நிகழ்வுகள், அப்புறம் சினிமா சார்ந்த விஷயங்கள், பொது பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள், இது குறித்தெல்லாம் தீவிரமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணி எங்களுக்கு இருக்கிறதா நாங்க நம்புறோம். அதற்காக தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம், நடத்தணும்னு ஆசைப்படுறோம். யாருடைய பின்புலத்திலையும் எந்த ஒரு அரசியல் பின்புலமோ இல்ல ஒரு தனிநபர் பின்புலமோ இதுக்கு கிடையாது. முழுக்க முழுக்க எங்களுடைய சுய விருப்பத்தின் பேர்ல இதை செய்ய வந்திருக்கோம். மக்கள் நீங்க தான் எங்களுக்கு ஒரு முழு ஆதரவு கொடுத்து மென்மேலும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த சேனல் தொடர்ந்து நடைபெறும். நீங்க எல்லாருமே முழுமையா எங்களை நம்பலாம். எங்க சேனல்ல வர தகவல்கள் ஒரு குறைந்தபட்ச உண்மைத்தன்மை இல்லாத தகவல்களை நாங்க வெளியிட போறதில்ல. அதனால நீங்க நம்பி பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அடிங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு எங்களால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு வேணும். ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறோம். அந்த நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் தெனாலிராம்.